காலை வணக்கம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். ஆமாங்க, ஒரு நாள் ஒரு அப்பாவும் மகனும் பீச்சுக்கு போனாங்களாம். அப்பாவும் மகனும் ஜாலியா பீச்ல விளையாடிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்துல மகன் பாலை வச்சு விளையாட ஆரம்பிச்சானாம். பாலை வச்சு விளையாட ஆரம்பிச்சவன் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துட்டானாம். சுத்தி பார்த்தா திடீர்னு யாருமே இல்லையாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு நாய் அவனை கோவமா முறைச்சு பார்த்து கொண்டிருந்துதான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய அலை எழும்பி வர்றது போல இருந்துதான். இப்ப ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா அந்த நாய் அவன் மேல பாஞ்சிரும். அங்க இருந்து நகராம இருந்தா அந்த பெரிய அலை வந்து அவனை இழுத்துட்டு போயிரும். நெருக்கத்துல உதவியற்ற நிலையில நின்று கொண்டிருந்தவன், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்டானாங்க. அடுத்த நிமிஷம் கண்ணு திறந்து பார்த்தா அவங்க அப்பா அவன் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தாராங்க. அவங்க அப்பாவை உடனே கட்டி பிடிச்சுக்கிட்டானா. அப்பா அழகா அந்த இடத்துல இருந்து அவனை விடுவிச்சு கூட்டிட்டு போயிட்டாராங்க. சங்கீதம் 121 தாவீது ராஜா சொல்றாரு, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தாருன்னு. இந்த காலை வேளையில ஏதோ ஒரு நெருக்கத்துல உதவியற்ற நிலையில இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுங்க. அவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து உங்களை விடுவிப்பாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதம் 121 வாசிக்கிறபடி தகப்பனே, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில அப்பா ஏதோ ஒரு நெருக்கத்துல உதவியற்ற நிலையில இருந்து கொண்டு, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இறங்குவீராக ஆண்டவர். பிள்ளைகளை ஆண்டவரே நெருக்கத்திலிருந்து நீர் விடுவிப்பீராக ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கர்த்தர் நீர் உம்முடைய பரத்திலிருந்து அருளி செய்வீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தகப்பனே கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.